வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகனை போட்டவர் ஒரு விழிப்புணர்வு செய்தலுக்காக மட்டுமல்ல, மக்களின் தேவைக்கும் சேவை என்று பாடுபடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு 34 வருடத்திற்கு முன்பு 1991 கேப்டன் பிரபாகரன் படம் வெளிவந்து 100 நாட்களை கடந்து ஓடிய படம். அதுபோக விஜயகாந்த் அவர்களுக்கு 100வது படம். இப்போ ஆர்கே சர்வமணி அவர்கள் மீண்டும் அந்த படத்தை இப்போ உள்ள தொழில்நுட்பத்தின்படி டிஜிட்டல் மூலமாக அதை மீண்டும் ரிலீஸ் வர இருக்கிறது. ஆகஸ்ட் 22 அதன் ஒரு ஃபங்க்ஷன் விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ரம்யா கிருஷ்ணன் வந்திருந்தார் மேடையில். அதாவது அவர் மேடையில் பேசும் பொழுது என்னை ராசி இல்லாதவர்கள் என்று கூறினார்கள். அந்த ராசி இல்லாத கூறினார்கள். ஆனால் அந்த ராசியை உடைத்து எரிந்த படம்தான் இந்த கேப்டன் பிரபாகரன் என்று மேடையிலே ஓப்பனாக பேசுகிறார். இது பாராட்டுக்குரியது. நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சொல்லிக் கொடுக்கிறேன். அத்துடன் அப்படி சொன்னவர் அருகில் இருக்கும் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அருகில் லெஃப்டில் மன்சூர் அலிகான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ரைட்டில் ஆர்கே செல்வமணி இயக்குனர் இருக்கிறார். சென்டரில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படையப்பா படத்தில் வரும் கால் மேலே காலை போட்டு அமர்ந்திருக்கிறார். இப்படிங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அவர் சொல்லும்போது நடந்ததை சொன்னார். நடந்து இருக்கிறதை அவர் ஏன் உணரவில்லை என்கிற கேள்வி நெட்டிசன்கள் மட்டும் அல்ல, இந்த வீடியோ எல்லோருக்கும் மனதை புரிய வைத்திருக்கிறது. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் வளர்ச்சி என்பது முக்கியம்தான். ஆனால் பணிவுதான் அதைவிட சிறந்தது. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்றால், எவ்வளவுதான் நாம் வளர்ச்சியானாலும் என் தலைமுடி பணிவு வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் நான் இப்படி சீறி இருக்கிறேன் என்று கூறினார் ஒரு வேலை. ஆனால் இங்கு நடந்திருப்பது இது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று, மரியாதை எங்கு கொடுக்க வேண்டுமோ அங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நெல்லை மாவட்டத்தில் இந்த வாசகர்கள் சார்பாக பணிவான வேண்டுகோள். நன்றி.